அம்மா என்ன என்னம்மா? ராதா ஞாபகமா? இல்லாம தான் இருந்தேன். அந்த பிரம்மானந்தம் வந்தான். அவன் ஞாபகப்படுத்திட்டு போயிட்டான்ப்பா. அப்பத்திலேருந்து அவன் ஞாபகமாவே இருக்கு எனக்கு. நினைச்சு என்னம்மா ஆக போகுது? வேண்டான்னு உதறி விட்டுட்டு போனவ தானே. எத்தனையோ தடவை கூப்பிட்டாச்சு, போன் எடுக்கல. மெசேஜ் பண்ணியும் பார்த்தாச்சு, இது வரைக்கும் ரிப்ளை கூட பண்ணல. என்னதான் செய்ய முடியும் சொல்லுங்க? உன் வீட்டுக்காரி கூட அன்பு கல்யாணத்தப்போ பேசினாளாம்ப்பா. என்னது? சிவகாமி பேசினாளா? ம். அவ போன் பண்ணா ராதா எடுக்கிறாளா? உன்னை என்னையும் தவிர மத்த எல்லாருக்கும் தான் உன் பொண்டாட்டிய பிடிக்குமே. அவளையெல்லாம் எப்படிதான் ஒருத்தருக்கு பிடிக்குதோன்னு தெரியலமா. ச்சே. சரிப்பா, அதை விடு. அன்பு கல்யாணத்துக்கு சிவகாமி கூப்பிட்டுருக்காளாம். வரேன்னு சொன்னவ கடைசி நிமிஷத்துல அமெரிக்கால இருந்து வர முடியலன்னு சொல்லிட்டாளாம்ப்பா. அம்மா எல்லாம் போய்மா. வரன்னு வாய் வார்த்தையா சொல்லிருப்பா, அவ்வளவுதான். என்னமோ தெரியலப்பா, எனக்கு என் பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு. அம்மா நீங்களா அப்படி பேசுறது? போனா போட்டுன்னு வைராகியமா இருந்தவங்க தானே நீங்க? வயசாகுதே, மனசு கொஞ்சம் ஆட்டம் காணுது. என்ன இருந்தாலும் பெத்த பொண்ணு பாசம் விட மாட்டேங்குதேப்பா. நீ எப்படியாவது பேசி அவளை வர வைக்கிறியா? அவதான் எந்த விதத்திலையும் கான்டாக்ட்ல வர மாட்டேங்கிறாளேம்மா. ஒரு மெசேஜ் கூட அவ ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாளேம்மா. இல்லப்பா, எனக்கு அவளை பார்த்து ஆகணும். நீதான் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். மா எப்படிமா? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவளுக்கு மெசேஜ் கொடு. அம்மா இப்படிலாம் பொய் சொல்லி அவளை வர வைக்கணுமா? என்ன வேணாலும் சொல்லுப்பா, எத்தனை பொய் வேணாலும் சொல்லு. எனக்கு என் பொண்ணை பார்த்தே ஆகணும். உங்க இஷ்டமா. நான் அவளுக்கு மெசேஜ் பண்றேன், முடிஞ்சா மெயிலும் அனுப்புறேன். ஏதாவது ஒண்ணுல அவ பதில் சொன்னாலே போதும், அவளை வர வச்சுக்கலாம். ஏப்பா, அவ வந்துருவாள்ல? கோவம் பெருசா இல்ல பாசம் பெருசான்னு பாக்கணுமா? உன் மேல அவளுக்கு இருக்கிற கோவத்தை விட உன் மேல இருக்கிற பாசம் பெருசா இருந்தா அவ நிச்சயமா வருவாமா. நான் இப்பவே அவளுக்கு மெசேஜ் பண்றேன். நீங்க நிம்மதியா போய் தூங்குங்கம்மா, ப்ளீஸ் தூங்குங்க.